பற்றாக்குறைங்கிறது வந்து ஒரு தாங்க முடியாத விஷயங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அறிவியல் தான் சால்வ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஏன்னா 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்க. 1, உணவு பற்றாக்குறை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. 2வது, நமக்கு சாப்பாடு தர விவசாயி சாகக்கூடாது, அவன் விவசாயிகள் நலம் பாதுகாக்கப்படணும். 3, மக்கள் சுகாதாரமாக இருக்கணும். ஏன்னா உணவு கொடுத்து மட்டும் போகாது, உணவு நன்றாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும். இந்த 3 விஷயமும் இருக்கணும். அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு அறிவியல் தான் நிச்சயமாக துணை போக முடியும். அறிவியல் எப்படி இதுக்கு துணை போக முடியும்? 3 மிக முக்கியமான விஷயங்கள். நம்பர் 1, நம்ம எப்படியாவது உணவு வீணாகுவதை தடுக்க வேண்டும். ஃபுட் வேஸ்டேஜை கம்மி பண்ணணும். சரிங்களா? அதாவது ஃபுட்டு வேஸ்டேஜுங்கிறது 2 இருக்குது. நம்ம பிளேட்டில் போட்டு வேஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று விளைஞ்ச பொருளை நம்ம பாதுகாக்க முடியாமல் அதை ஸ்பாயில் பண்ணுறது. ரைட்டுங்களா? இல்லை விளைஞ்சு பாதுகாக்கப்பட்டு அது வந்து பேக் செஞ்ச பொருளை நம்ம கடையில் கரெக்டாக பொருளை வைக்காமல் 9 மாதத்துக்குள்ளே விற்க வேண்டிய பொருளை 11 மாதத்துக்கு வச்சுருந்தோம்னா அது கெட்டு போக போகுதுங்க. இந்த மாதிரி ஸ்பாயிலேஜை நிறுத்துறது. 2வது விஷயம் ஃபுட்டு ஃப்ராட், அதாவது வந்து உணவில் வந்து ஏமாத்துதல். உணவு ஏமாத்துதல்னால் என்னங்க? கலப்படம். அதாவது வந்து ஒரு மிளகு வாங்குகிறோம், அந்த மிளகுல மிளகு தான் இருக்கணுமே தவிர பப்பாளி விதை இருக்கக்கூடாது. ஒரு டீ தூள் வாங்குகிறோம், அதில் டீ தூள் தான் இருக்கணுமே தவிர டீ தூளுக்கு பதிலாக இரும்பு தூள் இருக்கக்கூடாது. இல்லைங்களா? இந்த மாதிரி கலப்படம் நடக்கக்கூடாது. இந்த கலப்படத்தை கண்டறிவது எப்படி, கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்க ஈல்டு. அதாவது வந்து இப்போ 1 கிலோ அரிசி நம்ம வீட்டில் சமைக்கிறோம், என்ன பண்ணுறோம்? ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 3 மடங்காக மாறுது, 4 மடங்காக மாறுது. உண்மையாக சொல்ல போனால் கமர்ஷியலாக 1 கிலோ அரிசிங்கிறது 4.1 கிலோ சாதம் தரணுங்க. சரிங்களா? அதுவே சப்போஸ் 3.2 தான் தருது, 3.3 தான் தருதுன்னா ஒரு கிலோ அரிசிக்கும் 800 கிராம் 900 கிராம் கம்மிங்க. ரைட்டுங்களா? இந்த இழப்பு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா ஒரு ரைஸ் பிளேட்டு நம்ம ஹோட்டலில் வாங்கும்போது 75 ரூபா, ஒரு 90 கிராம் 900 கிராமில் என்ன ஆகுது? 3 ரைஸ் பிளேட்டு போயிடுதுங்க. 3 75 ரூபான்னா 225 ரூபா. சரிங்களா? அதனால் நல்ல அரிசி, மோசமான அரிசி, அதாவது ஈரப்பதம் அதிகமான அரிசி, ஈரப்பதம் குறைவான அரிசி, இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4-5 ரூபா தான் இருக்கும் 1 கிலோ. ஆனால் ஃபைனல் சாதமாக இதோட விலை என்ன? 225 ரூபா. ஆகவே இந்த 3 விஷயங்களை நம்ம நிச்சயமாக பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அறிவியல் பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு தந்திருக்கு. இதற்கான தகுதி பெற்ற நிறைய லேபுகள் இருக்குது. அறிவியலின் துணை கொண்டு உணவு பற்றாக்குறை எப்படி நம்ம சந்திக்க முடியும், விவசாயிகள் நலனை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும், ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை இந்தியாவில் எப்படி உருவாக்க முடியும், இதற்கான விடைகளை தேடலாம். டாக்டர் பசுபதி, உணவு விஞ்ஞானி. உணவு ஃப்ராடை கண்டுபிடிச்சா நம்மளோட ஆரோக்கியம் கட்டுப்படுத்த முடியுங்க. உணவு பற்றாக்குறையை கரெக்டாக தடுக்கணும் அப்படின்னா வீணாவதை கண்டுபிடிக்க இந்த அறிவியல் துணை கொண்டு எதில் என்னென்ன ஈல்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத லேப் வழியாக கண்டுபிடிக்கலாம். உணவு ஸ்பாயிலேஜையும் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த உணவு எதனால் கெட்டு போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். உணவு பொருளாதாரம் இந்த வீணாவதை தடுக்கும்.